தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பின்னர் தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜய் சாருடைய வருகையால கடும் அப்செட்ல இருக்கும் அரசியல் தலைவர்கள்ல முக்கியமாக பார்க்கப்படுவது திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் செல்ற ஒரு சில இடங்கள்ல தாவேகா கட்சி பற்றி மறைமுகமாக எதிர்த்து பேசி வந்தாரு. தற்போது பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியை ஓப்பனாகவே விமர்சித்திருக்காரு. தற்போது ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே தாவேகா கட்சியை எதிர்த்து பேசியிருக்காரு. தளபதி விஜய் பாத்தீங்கன்னா சமீபத்துல திருச்சியில பேசிய வார்த்தைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதனை பேசியிருக்காரு. ஒருவர் பச்சை நிற பஸ் எடுத்து கொண்டு போறார், மற்றொருவர் சிகப்பு நிற பஸ் எடுத்து கொண்டு போறார், ஆனால் பிங்க் நிற பஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படத்தின் ரிலீஸின் போது பல நெருக்கடிகளுமே கொடுக்கப்பட இருக்காங்களா. இதற்கு முன்னாடி வெளியான தளபதி விஜய் அவர்களுடைய பல படங்களுக்கு இது போலதான் திமுக தரப்புல இருந்து பல நெருக்கடிகளுமே கொடுக்கப்பட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்குமே தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்கவே ஆங்காங்கு பொதுக்குழு கூட்டமுமே நடத்திருக்காரு. இதற்குமே அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு திமுக தரப்பு கங்கணம் கட்டி கொண்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.